அதுக்கப்புறம் மலைப்பாதை மிகவும் செங்குத்தாக போகுது. மலை செங்குத்தாக போகுது. இங்கே சித்தர்சாமி குகை இருக்குது. இந்த இடத்துக்கு இதுக்கு முன்னாடி வந்திருந்தவங்க குகை கோவில் நாம் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே பெருசாகவே இருக்குது. நாங்கள் 2 பேரும் இந்த பக்கமாக இறங்குறது சேஃப் இல்லை. என்னோடய ஹஸ்பண்டும் குழந்தையும் இந்த பக்கம் இறங்கி போயிட்டாங்க. இந்த இடத்துலேருந்து ஒரு வழி பிரியும். அங்கேருந்து ரொம்ப தூரம் நடந்து போகணும். இந்த விஷயமே நாங்கள் 2வது முறை மலை இதுக்கப்புறம் நான் எடுக்க ஆசையாக இருக்குது. இதுதான் தண்ணி எடுத்து முருகப்பெருமானுக்கு வள்ளி அம்மை கொடுத்ததா ஒரு வரலாறுமே இருக்குது. நம்ம முருகப்பெருமான் இங்கே குளிச்சதா சொல்கிறாங்க. இவ்வளோ தூரம் மலை ஏறி வந்தாச்சு, இருந்தாலும் இந்த இடத்த ஏரோ மார்க் போட்டிருந்ததை பார்த்தோம். பக்கத்தில் தான் இருக்குது, ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலான்ட்டு நடந்திருந்தா என்னத்துக்கு ஆறுது. இந்த ஆசிரமத்துக்கு பின்னாடி எல்லாரும் எங்கே போகிறாங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு மிகப்பெரிய பாம்பு ஒன்று காட்ட போகிறேன். பார்த்து பயந்துடாதீங்க. சீஸ்லர் ப்ரௌனி இது எங்கள் ஃபேமிலியோட ஃபேவரட். நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடந்த நாட்களாக எனக்கு உடம்பு சரியில்லை. என் இனிய தமிழினியின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம வேலூரில் இருக்க ரத்னகிரி முருகன் கோவிலில் இருக்கோம். இந்த கோவிலை நான் உங்களுக்கு பெருசாக காட்ட போகிறது இல்லை. இந்த கோவில் புதுசாக கட்டின கோவில். நாம தேடி போகிற இடம் வள்ளிமலை முருகன் கோவில். வள்ளி அம்மாவை முருகப்பெருமான் தேடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அந்த மலைக்கு தான் இன்னைக்கு நம்மளோட பயணம் அமைஞ்சிருக்க போகுது. ரத்னகிரி முருகன் கோவிலையும் மிகவும் பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. மிகப்பெரிய குளம். கோவிலுமே சின்ன மலை மேலே தான் இருக்குது. 14ஆம் நூற்றாண்டில் மிக சிறிய அளவில் இருந்த கோவில் இப்போ பிரம்மாண்டமாக இருக்குது. இங்கே முருகப்பெருமான் தன் பக்தைக்காக தரிசனம் கொடுத்து குழந்தை வரம் அருள்னு தான் சொல்கிறாங்க. நம்ம குடும்பத்துக்கு எப்பொழுதுமே பழமையை தேடி போகிறதும் அப்பழமையை பற்றின விளக்கங்களை கண்டுபிடிச்சு அதை மக்களுக்கு சொல்கிறது ரொம்பவே பிடித்தமான ஒரு விஷயம். இங்கே அருள் பாலிக்கும் அழகிய முருகனை தரிசனம் பண்ணிட்டு இங்கிருந்து நம்ம வள்ளிமலைக்கு போயிடலாம். இன்னைக்கு நம்ம கிளம்பினதே வள்ளிமலை முருகனை தரிசனம் பண்ணுறதுக்காக தான். அதற்காக இப்போ நம்ம வள்ளிமலை கிளம்பிடுவோம். போகிற வழியில் சாப்பிடணும் இல்லையா, பசிக்கும் இல்லையா, என்ன பண்ணுறது. இப்போ நம்ம இருக்க ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் அலங்கார். சென்னை டு பெங்களூர் போகிறவங்க ஒரு முறையாச்சும் இந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்ருப்பாங்க. வெஜிடேரியன்லேயே வெரைட்டியாக சாப்பிட்ணுன்னா இந்த ஹோட்டலுக்கு வரலாம். சில நேரங்களில் சிறுதானிய உணவுகளும் இங்கே நமக்கு கிடைக்கும். கடைசியாக மினி ஃபலூடாவோட நம்ம லட்சு முடிச்சுட்டு நேராக வள்ளிமலைக்கு வந்துட்டோம். மலை அடிவாரத்தில் இருக்க முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிட்டு நேராக மலைக்கு மேலே இருக்க குகையில் அருள்பாலிக்கும் முருகப்பெருமான் மற்றும் வள்ளி அம்மையை தரிசனம் பண்ண போயிடலாம். இங்கே வள்ளி முருகனுக்கு கல்யாணம் ஆகலை. வள்ளி அம்மா பிறந்து வளர்ந்த இடம் இதுதான். முருகப்பெருமான் வள்ளி அம்மாவை தேடி வந்து அதுக்கப்புறம் அவங்கள விரும்பி இங்கேருந்து திருத்தணிக்கு கொண்டு போய் கல்யாணம் பண்ணாங்க. திருத்தணி இந்த இடத்துல இருந்து 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. கோவிலுக்கு பின்பக்கம் இருக்க வழியில் மலைக்கோவிலுக்கு கிளம்பிட்டோம். மலை அடிவாரத்தில் மிகப்பெரிய சரவண பொய்கை உள்ளது. மலையிலிருந்து வர ஊற்றே சரவண பொய்கையை நிரம்பி வழிய செய்கிறது. இருக்கு.
வரும்போது இருட்டுச்சுன்னா சரியாக தெரியாது. அதை எப்படி காட்டுறேன். கீழே சில்ட்ரன்ஸ் பார்க்கும் இருக்குது. மலைக்கு மேலே போனோன்னா காலையில் 6 மணி அந்த டைமில் ஏறிடுங்க. வெயில் ஏறிடுச்சுன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம மலைக்கு மேலே இருக்க ஒரு கோவில் மட்டும் பார்க்க போகிறோம். இங்கே மலைக்கு மேலே கீழே இறங்கிட்டு வரும்போது சித்தர் கோவிலும் இருக்குது. முருகர் பெருமான் குளித்த இடம், வள்ளி முருகன் திருவிளையாடல் நடந்த இடம், சித்தர் ஜீவசமாதி, ஜைனர் குகை அப்படின்னு பார்க்க வேண்டிய இடம் நிறைய. நாங்கள் லேட்டாக வந்தனால இன்னைக்கு ஒரு ட்ரிப்பும் அடுத்த நாள் இன்னொரு ட்ரிப்பில் மீதி இடத்தையும் கவர். இங்கே நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். அதுக்கப்புறம் மலை ஏறி இறங்குறத பற்றி நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். கொஞ்ச தூரத்துக்கு மட்டுமே இப்படி ஈஸியான படிக்கட்டுகள் அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் மலைப்பாதை மிகவும் செங்குத்தாக போகுது. மலை செங்குத்தாக போகுது. ஏறிட்டு அதுக்கப்புறம் காட்டுறேன். செங்குத்தாவே போகுது. வேலூர் நகரத்திலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலோட ரூட் மேப் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேண்டியவங்க பயன்படுத்திக்கோங்க. இங்கே இருக்க ஒரு மண்டபத்துக்கு ஒரு வரலாறே இருக்குது. கோவிலை பற்றின முழு வரலாற்று தொகுப்பை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஆழ்கடல் வேடன் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். வீடியோ லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். பிடிச்சிருந்தா அந்த சேனலையும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த செங்குத்தான படி வழியாக ஏறி போகிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இன்னொரு வழி அடுத்த நாள் நம்ம போவோம். இதே வீடியோவில் காட்டுறேன். அந்த வழி கொஞ்சம் சுலபமாக இருக்குது. இந்த வழியில் படி முழுக்க குங்குமம் மஞ்சள்லாம் வச்சுருக்காங்க. அதனால் நம்மளால் செருப்பு போட்டு நடக்க முடியாது போல் இருக்குது. அந்த வழியாக வரவங்க மலைக்கு ஷூவோ ட்ரெக்கிங் செருப்போ போட்டுவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே சித்தர்சாமி குகை இருக்குது. இந்த இடத்துக்கு இதுக்கு முன்னாடி வந்திருந்தவங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த குகை திறந்திருக்குமா, எந்த நேரத்தில் வந்தால் கரெக்டாக இருக்கும்னு எனக்கு சொல்லுங்கள். என் குட்டி எங்கே பூவை பார்த்தாலும் அந்த பூவை எடுத்துகிட்டு வந்து சின்னதாக ஒரு பொக்கே செஞ்சு அம்மாவுக்கு இதே மாதிரி கொடுப்பாரு. கீழே உட்காந்து. முருகருக்கான மிகவும் அழகான குகை கோவில். தனி சந்நிதியில் வள்ளியம்மை. குகை கோவில் நாம் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே பெருசாகவே இருக்கு. மிகப்பெரிய பாறைக்கு கீழே இருக்க கேப்பில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. ஏற முடியல. இன்னும் மேலே மேலே கோவில் இருக்குமோன்னு கொஞ்சம் தயக்கமாக இருந்தது. ஆனால் அவ்வளோதான். இப்படி மேலே ஏறி கீழே இறங்கி வந்துட்டா கோவிலை சுற்றி வந்துடலாம். இப்போ நம்ம வந்த வழியாக இறங்க போகிறதில்ல, வேற ஒரு வழியாக இறங்க போகிறோம். வேறு வழியில் தான் வேல்மாறல் அருளிய
சித்தர் குகைக்கும் ஜைனர் குகைக்கும் போக முடியும். மலைக்கு மேலேயே கம்ப்ளீட்டாக இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. நம்மளால் இன்னைக்கு குகையெல்லாம் பார்க்க முடியாது. எதுக்கோ பரவாயில்ல, கொஞ்சம் வெளிச்சம் இருக்குது, ட்ரை பண்ணுவோம், பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் கீழே இறங்க ஆரம்பித்தோம். இந்த நேரத்தில் மலைக்கு மேலே இருந்து கீழே இறங்குறவங்க நாம் எப்படி படி வழியாக ஏறினோமோ அதே வழியாக இறங்குறது தான் சேஃப். இருட்டி போனதுக்கப்புறமா இப்போ நம்ம இறங்க போகிற வழியாக நம்ம போகக்கூடாது. நமக்கு எந்த ஒரு வெளிச்சமும் இருக்க போகிறதில்ல. பாதை இருக்கும், மக்கள் நடமாட்டம் கம்மியாக இருக்கனால பாம்பு போன்ற ஜீவராசிகள் அங்கே நம்மளால் பார்க்க முடியும். இருட்டாயிடும், நம்மளால் பார்க்க கூட முடியாது. டார்ச் லைட் இருந்தால் பார்த்து கவனமாக நடந்து போகலாம். நாங்கள் 2 பேரும் இந்த பக்கமாக இறங்குறது சேஃப் இல்லை. என்னோடய ஹஸ்பண்டும் குழந்தையும் இந்த பக்கம் இறங்கி போயிட்டாங்க. அதனால் அவங்கள ஃபாலோ பண்ணிவிட்டு நாங்கள் இந்த பக்கம் இறங்கிட்டோம். ரொம்ப சீக்கிரமே இருட்டிடுச்சு. லைட் வெளிச்சம் எதுவும் கிடையாது. நாங்கள் என்னமோ குகை கோவில் இங்கேருந்து ரொம்ப பக்கமாக இருக்கோம்னு நினச்சோம். ஆனால் அதுக்கு இந்த இடத்துலேருந்து ஒரு வழி பிரியும். அங்கேருந்து ரொம்ப தூரம் நடந்து போகணும். இந்த விஷயமே நாங்கள் 2வது முறை மலை ஏறும்போது தான் எங்களுக்கே தெரிஞ்சுது. அதே மாதிரி 6 மணிக்கெல்லாம் குகை கோவிலை சாத்திடுவாங்க. நல்ல வெளிச்சம் இருக்கும் போது நாம் அங்கே இருக்கிறது நல்லது. இதே இருட்டில் நம்ம கீழே வரைக்கும் நடந்து போக போகிறோம். பயங்கர இருட்டு, கொஞ்சம் பயமாகவே இருந்தது. இந்த வழியில் யாரும் இறங்க மாட்டாங்க. குகை கோவிலுக்கு போனவங்க மட்டும் இப்படி இறங்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து வர வீடியோவில் இதே வழியை வெளிச்சத்தில் நம்ம பார்க்கலாம். வாங்க, நெக்ஸ்ட் டே நம்ம இதே கோவிலுக்கு வரலாம். ஈவினிங் ஆகிட்டனால பேட்ரி லோ ஆகிடுச்சு எனக்கு. இப்போ நம்ம காலையில் எனர்ஜெட்டிக்காக உங்ககிட்ட பேசுகிறேன். ரொம்ப நாள் கழிச்சு தான் மறுபடியும் எங்களால் வள்ளிமலைக்கு போக முடிஞ்சுது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நாங்கள் கிளம்பினோம். கூகுள் எங்களை திருவண்ணாமலைக்கு கொண்டு போய் விட்டுடுச்சு. இன்றைய நாளில் நம்மளோட பயணம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. நாங்கள் கிளம்பினதே லேட்டு தான், மத்தியானம் தான் கிளம்பினோம். இப்போ நம்ம லஞ்சை முடிச்சுட்டு அப்படியே கிளம்பலாம். ஹோட்டல் ஆர்யாஸில் எங்களோட லஞ்ச் முடிஞ்சது. சாப்பாடு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னார். எங்களுக்கு கொஞ்சம் பார்சல் வாங்கிக்கிட்டோம். பார்சலை பார்த்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன். 2 சாம்பார் சாதம், ஒரு தயிர் சாதம் வாங்கினோம். ஆனால் அளவு பார்த்தீங்கன்னா நம்ம சரவண பவனை மிஞ்சிருவாங்க போல இருக்கே. சரவண பவனில் நல்லா மெலிஞ்சு போன கரண்டியில் சாப்பாடு கொடுப்பாங்க. விலை அதிகம், அளவு கம்மி. கடந்த 10 வருஷத்துக்கு மேலே நான் சரவண பவன்ற பேரை வச்ச எந்த ஹோட்டலாக இருந்தாலும் சாப்பிட்றதில்ல. பிகாஸ் ஆஃப் தட். என்ன பண்ணுறது, அவங்களோட கஷ்டம். ஏன்னா இவங்க நிலாவில் விளைய வச்ச காய்கறிலாம் கொண்டு வந்து சமைக்கிறாங்க. செவ்வாய் கிரகத்துலேருந்து செஃப்பை வர வைக்கணும். அதனால தான் கோவில் பிரசாதம் மாதிரி கொஞ்சமாக கொடுக்குறாங்க. டேஸ்ட்லாம் செம்ம டேஸ்ட்டு தான், அதை பற்றி ஒரு குறையும் சொல்ல முடியாது. ஆனால் எங்களுக்கு கொடுக்குற பணத்துக்கு கட்டுப்படி ஆகலை. நாம் வள்ளிமலை ரீச் ஆயாச்சு. இன்னைக்கு நம்ம வள்ளிமலை உச்சியில் இருக்க திருப்புகழ் சித்தர் குகை கோவிலுக்கு போயிட்டுருக்கோம். மலை மேலே ஏறணுன்னா காலையில் 6 மணி போல் நீங்கள் கிளம்புனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். மதியானத்துக்கு மேலே நீங்கள் ஏறினீங்கன்னா ஒரு இடம் மட்டும்தான் பார்க்க முடியும். கீழே இறங்குறதுக்குள்ளே ஃபுல்லாகவே இருட்டாயிடும். நம்மளுக்கும் அப்படி தான் ஆச்சு. வீடியோவை முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அதுக்கப்புறம் பாம்பெல்லாம் படையெடுத்து வரும். இன்னைக்கு நம்ம கிளம்புறதுக்கே மத்தியானம் ஆயிடுச்சு. அதனால ஸ்ட்ரைட்டாகவே குகை கோவிலுக்கு போயிடலாம். இங்கே போயிட்டு வர்றதுக்கே நமக்கு நைட் ஆகிடும். அப்படியே நம்ம மலை ஏற ஆரம்பிச்சிடலாம். முன்னாடி நாள் நைட்டு இப்போ நம்ம ஏறி போகிற வழியாக தான் இறங்கி வந்தோம். எங்களுக்கு மலை ஏறுறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிடுச்சு. இங்கே என்னோட குட்டி இன்னும் 2-3 மலை ஏறினா கூட அவர் இதே மாதிரி தான் டான்ஸ் ஆடிட்டே இருப்பார்.
இங்கே இருந்தாங்க எப்படி பாரு அழகா இருக்கு செம்மையா. இங்கே இருந்தாங்க வீடியோடு செம்மையாகல அவன் தான்மா. அப்பா மலை ஏறி கொஞ்சம் தூரத்துலேயே சமணர் குகையை பார்த்தாச்சு. பாதி தூரம் கடந்து வந்த மாதிரி ஒரு ஃபீலிங். பாதி தூரம் இல்லை, 1/4 பங்கை தான் கடந்து வந்துள்ளோம். வாருங்கள் போகலாம். இதுக்கப்புறம் நான் எடுக்க ஆசையாக இருக்குது. மெதுவாக சைலண்ட்டாக வாங்க. அப்போ மலை சாதாரணமான மலை இல்லை, நிறைய சித்தர்களும் ஞானிகளும் தவம் இருந்த மலை. அதற்கான சான்றுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளன. கொஞ்சம் தூரம் தான் வா. இல்லை இல்லை ஈஸி தான் வா. ஏன்னா ஏறுறது கஷ்டம். பக்கம்தான். தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இந்த இடம் இருக்கு. இங்க கொடைஞ்சிருக்கும் சிற்பங்களை வைத்து தான் சமணர்கள் இந்த இடத்தை பயன்படுத்தியதா சொல்றாங்க. என்ன விஷயமா இருந்தாலும் இந்த இடம் மன அமைதியை தேடுறவங்களுக்கான ஒரு இடமா அமைஞ்சிருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த சைடு நம்ம மலை ஏறின உடனேயும் நம்ம பார்க்குற முதல் சுனையே இதுதான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சுனைகள் இந்த மலையில் ஏகப்பட்டது இருக்குது. இந்த மாதிரி இருக்க ஒரு சுனையிலிருந்து தான் தண்ணி எடுத்து முருகப்பெருமானுக்கு வள்ளி அம்மை கொடுத்ததா ஒரு வரலாறுமே இருக்குது. இன்னொரு விஷயம், இந்த இடத்துல மீன் நீந்திட்டுருக்கு. வாங்க போய் பார்க்கலாம். யாருன்னா கொண்டு வந்து போட்டிருப்பாங்களா என்னன்னு தெரியல, இல்லை ஒரு வேளை ஆழமாக இருக்குமான்னு தெரியல. சமணர் குகையை பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தூரத்தில் முருகப்பெருமான் குளித்த குளத்தை பார்த்துடலாம். இந்த பாதை கொஞ்சம் செங்குத்தா போகுது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த ஏரியில் படகு சவாரி இருக்கான்னு தெரியல. பரிசல் இருந்ததை நான் பார்த்தேன். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. பரிசல் சவாரி இருந்தால் இருக்கலாம். ஒருவேளை மீன் பிடிக்க மட்டும் பயன்படுத்துகிறாங்களோ என்னமோ. நாங்கள் பரிசல் சவாரி போகலான்ட்டு தான் இருந்தோம். ஆனால் நாங்கள் கீழே இறங்குறதுக்குள்ளே டைம் ஆயிடுச்சு. இது வள்ளிமலையின் அள்ளிக்குளம். நம்ம முருகப்பெருமான் இங்கே குளிச்சதா சொல்கிறாங்க. இவ்வளோ தூரம் மலை ஏறி வந்தாச்சு. இருந்தாலும் இந்த இடத்த பார்க்கும்போது மலைக்கு மேலே இப்படிப்பட்ட ஒரு இடம் இருக்குன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஐ ஃபீல் குட். சீசனில் இந்த குளம் ஃபுல்லாகவே அள்ளி மலர்கள் இருக்குமா. அப்போ பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கும்னு கொஞ்சமாக யோசிச்சு பாருங்கள். அங்கங்க கொஞ்சமா இருக்க சொனை நீர்லையும் அள்ளி இலைகள் இருக்கிறதும் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. கிடைக்கிற இடத்துலலாம் என் மகன் தவம் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஏன்னா அவனுக்கு நான் தவம் இருந்து கிடைத்த தாய். போலாமா? இப்போ 2 வழி புரியுது பாருங்க. லெஃப்ட் நம்ம முதல்ல தரிசனம் பண்ண குகை கோவில்ல இருந்து இறங்குற வழி. இப்போ ரைட்ல தான் போகணும். வள்ளிமலை சித்தர் கோவிலுக்கு போக ஒரே வழி. இப்படி போயிட்டு தான் இதே வழியை தான் இறங்க முடியும். வேற வழியே இல்லை. இதுக்கப்புறம் நம்ம நடக்க போறது கரடு முரடான மலைப்பாதையில. அப்படியே ஏறிடலாம். செருப்பு போடாம தான் இங்க வரணும்ட்டு இல்லை, செருப்பு போட்டுட்டும் வரலாம். கோவிலுக்கு போகும்போது வெளியில கழட்டி விட்டுடலாம். உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக கோவில்களை பற்றியோ இல்லை சித்தர்களை பற்றியோ தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பேன்.
முன்னாடி நாள் நைட்டு ஆசிரமத்துக்கு போகிற வழின்னு ஏரோ மார்க் போட்டிருந்ததை பார்த்தோம். பக்கத்தில் தான் இருக்குது, ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலான்ட்டு நடந்திருந்தா என்னத்துக்கு ஆறுது. இருட்டில் போயிருப்போம், ஆனால் எப்படி வர்றதுன்னு தெரியாமல் எங்கன்னா மாட்டியிருப்போம். இங்கே என்னென்ன பாம்பு வருமோ. இப்போ இது யாச்சும் எத்து வரீங்களா? இது எத்து வரியா ப்ளீஸ்? கொஞ்சம் தூரம்தான், நடக்க முடியாதவங்க யோசிச்சுக்கோங்க. முடியாதவர்கள் கவலைப்பட வேண்டாம், நான் உங்களுக்கு முழுமையாக படம் பிடித்து காட்டுகிறேன். அதுக்காக நான் உங்ககிட்ட வேறு என்ன எதிர்பார்க்க போகிறேன்? ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும் மட்டும்தான். கூடவே நல்லதாக ஒரு 4 வார்த்தை கமெண்டில் வாவ் சூப்பர் தேங்க்யூ அப்படின்னு. நான் கேட்காமலே இதெல்லாம் நீங்கள் பண்ணிடுவீங்க, உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த வழியிலலாம் நடக்கிறதே கஷ்டங்க. வீடியோ எடுத்துகிட்டே நடக்கணுன்னா இன்னும் கஷ்டம். உங்களுக்காக தான் இவ்வளோ உழைக்கிறேன். சின்னதாக ஒரு லைக் போட மட்டும் மனசு வருதா பாரு. நாம் ஆசிரமம் கிட்ட நெருங்கியாச்சு. இவங்க 2 பேரும் எப்பொழுதுமே இப்படி தான் அன்பை புழிஞ்சு விட்டுக்குவாங்க. 2 பேரும் பக்கத்தில் இருந்தாலே பயங்கர சண்டை. நமக்கு நடக்கிறதே சிரமம், போதா குறைக்கு இவங்க 2 பேரும் பஞ்சாயத்து வேற. இந்த இடம் திருப்புகழ் ஆசிரமம். அருணகிரிநாதர் முருகப்பெருமானை போற்றி வேல் வகுப்பு பாடியிருப்பாரு. அந்த வேல் வகுப்பை வேல்மாறலா மாற்றியவர் வள்ளிமலை சுவாமிகள். அப்படிப்பட்ட வேல் வகுப்பை வேல்மாறலா பாடினோன்னா அது நம்மளுக்கு நோய் தீர்க்கும் மருந்தா அமையுது. அப்படிப்பட்ட வேல்மாறலை அருளிய வள்ளிமலை சுவாமிகளோட சமாதி இங்கே இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இந்த 2 பாறைகளில் ஒரு பாறை லக்ஷ்மி, இன்னொரு பாறை சரஸ்வதி உமா வணங்குறாங்க. இந்த இடத்துக்குன்னு நிறைய ஆன்மீக வரலாறும் ரகசியமும் இருக்குது. உங்களோட டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்குது. இங்கே குறிப்பிட்ட விசேஷ நாட்களில் அன்னதானம் வழங்கப்படுது. வள்ளிமலை சுவாமிகளோட ஜீவசமாதியை தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். ஸ்ரீ சச்சிதானந்த ஜீவசமாதி.
இங்கேருந்து இந்த பாறை வழியாக மேலே நடந்தோம்னா வள்ளியம்மா மஞ்சள் தேய்ச்சி குளிச்ச சொன்னியை நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் எனக்கோ உயரம்னா பயம். என்னால் எப்படி இங்கே தனியாக போக முடியும்? இருந்தாலும் மனசில் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு நான் இங்கே ஏற ட்ரை பண்ணேன். வெறும் பயம் மட்டும் இருந்தால் பரவாயில்லையே, ஈஸியாக ஏறிடலாம். என்னையே அறியாமல் என் கால் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு தாங்க நான் உங்களே போய் பார்த்துக்க சொன்னேன். எப்படி ஆட்டி ஆட்டி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் மலை உச்சியில் இருக்கும் வள்ளி சுனை, அருகில் இருக்கும் சிவலிங்கம். எப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்குது. இன்னொரு முறை போனால் பயத்தை தூக்கி ஓரம் வச்சுட்டு கண்டிப்பாக சிவபெருமான தரிசனம் பண்ணிட்டு வரணும். இந்த பாறையை நீங்கள் பார்த்தீங்கன்னா யானை போலவே இருக்கும். முருகப்பெருமான் வள்ளியம்மையை திருமணம் செய்வதற்காக அவரை தேடி இங்கே வந்தப்ப விநாயக பெருமான் யானையா வந்து வள்ளியம்மையை பயமுறுத்துவார். அந்த விஷயம் இங்கே நடந்ததா சொல்கிறாங்க. இந்த ஆசிரமத்துக்கு பின்னாடி எல்லாரும் எங்கே போகிறாங்கன்னா சந்திர சூரியன் படாத சுனைக்கு தான் போயிட்டுருக்காங்க. அப்போது முருகப்பெருமானுக்கு வள்ளியம்மை இந்த சுனையில் தான் தண்ணி எடுத்து கொடுத்துருக்காங்க. இங்கேயும் இதே நிலமை தான். நான் ஏற ட்ரை பண்ணேன், தனியாக ஏற முடியல, கால் உதறிச்சு, கீழே இறங்கிட்டேன். கீழே இறங்குறதுக்குள்ள நல்ல இருட்டாயிடுச்சு. கோவில் திருவிழான்றனால இவ்வளோ வெளிச்சம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதுவே சாதாரணமான நாளாக இருந்தால் எவ்வளோ இருட்டாக இருக்கும்னு பார்த்துக்கோங்க. கோவிலில் திருவிழா ஆரம்பிச்சிருச்சு. எங்கே இருக்கு? இப்போ நான் உங்களுக்கு மிகப்பெரிய பாம்பு ஒன்று காட்ட போகிறேன். பார்த்து பயந்துடாதீங்க. எங்கே இருக்கு? எடுத்துட்டியா வீடியோ? எங்கனே தெரியலையே. ஓ இதுவா? புழுவாட்டம் இருக்கு. பார்த்தா பயமாக இருக்குல்ல? கால் வலிக்குதுன்னா உட்கார முடியாது, அப்படியே நடக்க வேண்டியதுதான் கால் வலிச்சாலும். அப்படியே நம்ம கீழே இறங்கி வீட்டை பார்க்க போகலாம். போகிற வழியில் பீஸா பார்ட்டி இருக்குது. சாரிங்க, உங்ககிட்ட நான் யாருன்னு மறைச்சிட்டேன். இப்போ தெரிஞ்சுக்குவீங்க. இப்போ நான் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நானும் என் பையனும் நிம்மதியாக தூங்கிட்டோம். இந்த கேப்பில் என் பொண்ணு அவங்க அப்பா ட்ரைவ் பண்ணிட்டு வர்றதுக்காக கம்பெனி கொடுத்துட்டு வந்தது. ஆள் கொஞ்சம் ஏமாந்த நேரம் நைஸாக பேசி இந்த பீஸா கடையில் நிறுத்திருச்சு. எனக்கு டாமினோஸ் சீஸ் பஸ்டர் தான் பிடிக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் பீஸாக்கு ஒரு 6 மார்க் கொடுத்துக்கலாம் 10க்கு. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். அதனால் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்துக்கோங்க. சீஸ்லர் ப்ரௌனி இது எங்கள் ஃபேமிலியோட ஃபேவரட். நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடந்த நாட்களாக எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால் உடனே என்னால் வீடியோ போட முடியல. முக்கியமாக லைக் பண்ணுங்கள். உடம்பு முடியலனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு வரேன். வீடியோவை முழுசாக பார்த்த அன்புள்ளங்களுக்கு நன்றி, வணக்கம்.